அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வித்தியாசமான தோசை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளைங்க சாயங்காலம் வரும்பொழுது இது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சோளம் உரித்து வச்சுருக்கேன், மக்காச்சோளம், அதையும் எடுத்துக்கோங்க. கார மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். தேவையானவங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும் போது வாயில் அடிப்படும். அதனால் நான் கார மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. கல் சூடான பிறகு தோசையை ஊற்றி எடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கடந்த வாரம் நான் சமையல் வீடியோ போட்ட எல்லாமே நிறைய பேர் சமைச்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலிமா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எண்ணெய் சேர்க்காமல் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள். ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்கில் வந்தாங்கன்னா இதை டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது ஆரோக்கியமான தோசையும் கூட. நம்ம வீட்டில் பசங்களுக்கு என்ன வேணால் சமைச்சு கொடுக்கலாம். ஆனால் அளவோடு சாப்பிடணும். வெளியில் வாங்கி நம்ம கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செய்யும்போது பசங்களுக்காக நம்ம பார்த்து ஆரோக்கியமாக சமைச்சு கொடுப்போம். 2 தோசை ஊற்றி எடுத்துட்டேன். மீதி தோசையை என் மகன் எண்ணெயே இல்லாமல் நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லி மாவை வாங்கிக்கிட்டாரு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான கடலை மாவு தோசை. அதில் சேர்த்த மக்காச்சோளமும் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு நான் தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.